நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. சத்தீஸ்கர் மாநிலத்தின் அபூஜ்மாத் பகுதியில் செயல்பட்டு வந்த 22 நக்சல்கள் நாராயண்பூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்தனர். இவர்கள் மாவோயிஸ்ட் அமைப்பின் குதூல், நெல்னார் மற்றும் இந்திராவதி பிரிவுகளில் தீவிரமாக செயல்பட்டு வந்தவர்கள். எல்லை பாதுகாப்பு படை மற்றும் இந்தோ திபெத்திய காவல் படையினரிடம் இவர்கள் சரணடைந்த நிலையில் இவர்களில் பலரை பிடிக்க முந்தைய காலங்களில் வெகுமதிகள் அறிவிக்கப்பட்டிருந்தன. முக்கிய நக்சலராக கருதப்படும் மன்கு குஞ்சம் மீது 8 லட்சம் ரூபாய், ஹித்மே குஞ்சம், புன்னாலால், சனிராம், குர்ராம் ஆகியோர் மீது 5 லட்சம் ரூபாய், மேலும் 11 பேர் மீது தலா 1 லட்சம் ரூபாய் மற்றும் மீதமுள்ள 7 பேருக்கு தலா 50,000 ரூபாய் என மொத்தமாக 37.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெகுமதி அறிவிக்கப்பட்டிருந்தது. சரணடைந்தவர்களில் 8 பெண்கள் மற்றும் 14 ஆண்கள் உள்ளனர். அரசு திட்டத்தின் கீழ் இவர்கள் அனைவருக்கும் 50,000 ரூபாய் வீதம் வழங்கப்பட உள்ளது. மேலும் மறுவாழ்வு திட்டங்களின் கீழ் வழிகாட்டுதலும் உதவிகளும் வழங்கப்படும் என்று காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2026 மார்ச் 31க்குள் நாட்டில் உள்ள அனைத்து நக்சல்களையும் அழிக்க மத்திய அரசு திட்டமிட்டிருக்கும் நிலையில் இந்த சரண்டர் நடந்துள்ளது.